வாங்க போலாம். அந்த பொணத்தோட துணி ராதாவோடது மாதிரி இல்ல. அது எப்படி ராதாவா இருக்க முடியும்? சொல்லு. சரி சரி வா. இந்த பாடி வந்து பண்ணலாம், இல்லாட்டி வேற யாராவது வர சொல்லி ஃபார்மாலிட்டிஸ் பண்ண சொல்லலாம். நீ வா, நம்ம கல்யாணத்துக்கு போகலாம். சரி வா. வந்துடுச்சு. வரதானே செய்யும். ஹாஸ்பிட்டல் ஆச்சு. அப்பப்ப யாராவது செத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆவியா இங்கே தானே சுத்துவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஒல்லியா இருக்கும், இன்னொன்று குண்டா இருக்கும், இல்லைன்னா குள்ளமா இருக்கும், இல்லை உயரமாவும் கூட இருக்கும். ஆனா என்ன மட்டும் விட்டுருங்கம்மா. பேயம்மா, காப்பாத்து 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 காப்பாத்து. மேடம் என்னாச்சு? நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். தெரியலையா? ஐயோ கடவுளே. இப்போ முதல்ல நான் என்ன அமைதிப்படுத்திக்கணும். ஏன்னா என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். இல்லைன்னா அவன் என்ன கொண்டு போய் அலைய விட்டுருவா. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். கடவுளே, இப்படியே காப்பாத்திரு. ஓம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தேவபலம் ததேவ. இப்போ நீங்க பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு. முகூர்த்தம்லாம் எங்கேயும் போயிடாது. கல்யாணம் இந்த முகூர்த்தத்திலேயே நடக்கும். இதோ வந்துட்டாங்க. மோகனையா, ஓம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தேவபலம் ததேவ லக்ஷ்மீ பதே தே கிரம் யோகாமி ஸ்மராமி. ஓம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கணரத்வஜா மங்களம் புண்டரீகாட்சோ மங்களாயதனம் ஹரி சர்வ மங்கள மங்களே சிவே. இன்னைக்கு ஃபைனலி நீ எனக்கு சொந்தமாக போற மோகன். என்னோட பல வருஷ காத்திருப்பு இன்னைக்கு நடக்க போகுது. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தர் மாலையை போட்டுக்கோங்க. நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஆனா என்ன பண்றது? இங்க இருந்து எழுந்து நான் கல்யாணத்தை நிறுத்த போனா சின்னத்தை என்னை கண்டிப்பா வெளியே துரத்திடுவாங்க.
இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க கடவுளே கிருஷ்ணா. நான் மோகினியாவுக்கு உதவி பண்ணியே ஆகணும். இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஆனா மோகன் தாமினிக்கு எப்படி மாலையை போட்டு விடுவாரு? நெல்லு கீர்த்தி, ராகுல் என் கையை விடு. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. சித்தப்பா அத்தையோட கையை விடுங்க ப்ளீஸ். மோகன் அண்ணாவோட கல்யாணத்தை தடுக்க இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது என்ன பத்தி யோசிச்சியா? என் கணத்துல அரைஞ்சிட்டல. நான் ஒன்னும் உன் கண்ணத்துல அறையல. வேற யார் என் கணத்துல அரைஞ்சது? பேய வந்து என்னை படிச்சுட்டு போச்சு. நீ ரொம்ப ஓவரா போற. உன்னை இப்போ என்ன பண்றேன்னு பாரு. குஷி அப்புறம் கீர்த்தி இவங்க மேல நீ கை வைக்கணும்னு நினைச்சனா, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டி வரும். மோகனுக்காக அவரோட குடும்பத்தை எதிர்த்து கூட நான் சண்டை போடுவேன். சொன்னது புரிஞ்சுதா? இங்கே இரு, வர. ராகுல், ராகுல் ப்ளீஸ் கதவு தர. ராகுல் ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவு தர. ராகுல் சித்தப்பா ப்ளீஸ். ராகுல் கதவை திறந்து விடு. இந்த மாதிரி பண்ணாத ராகுல். ராகுல் ப்ளீஸ் கதவை தர. சித்தப்பா ப்ளீஸ் ஓபன் தி டோர். குஷி குஷி இங்க வா. இன்னைக்கு தாமனிக்கும் மோகன் அண்ணாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். ओम गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुवा साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. இப்போ மாப்பிள்ளை பொண்ணோட நெத்தியில குங்குமம் வைக்கணும். சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். கடவுளே கிருஷ்ணா, இப்படி நடக்க கூடாது. மோகனையா மயக்கத்துல இருக்கும்போது தாமினிய கண்ணெத்தியில குங்குமம் வச்சாருன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அவரோட தலையில அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஒருவேளை மோகனுக்கு சுயநினைவு வரப்போதா? தாமினி அக்கா என்ன பண்றாங்க?
தாமினி, சீக்கிரம் சம்பிரதாயத்தை முடியுமா? சரிங்கம்மா. கல்யாணத்துக்கு குறைஞ்சது 2ல இருந்து 3 மணி நேரம் வேணும். ஒருவேளை மோகன் நடுவுல கண் முழிச்சிட்டானா? என்னாச்சு? என்ன விஷயம்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. மோகன் சாருக்கு பல்ஸ் ஸ்லோ ஆகுது, வீக் ஆகிட்டு இருக்காரு. இவருக்கு உடனடியாக இன்ஜெக்ஷன் போடணும். நீங்க உங்களோட சடங்கை தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. நான் இவரை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். டாக்டர், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போட வேண்டிய இன்ஜெக்ஷனை இங்கேயே போட்டுருங்களேன். கல்யாணமாக போற நேரத்துல மோகன் இப்படி கூட்டிட்டு போனா அபசகுணம் ஆயிடும். அபசகுணம்லாம் ஒன்றும் இல்லை காதம்பரி அம்மா. குழந்தை, நோயாளி, வயசானவங்க இவங்களால சம்பிரதாயத்தை பண்ண முடியலன்னா தப்பே கிடையாது. உங்களுக்கு சரின்னா எனக்கும் சரிதான். இன்ஜெக்ஷனை போட்டுடு. நான் தான் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்னு முன்னாடியே சொன்னேன்ல. என்ன சொல்ற? இந்த தாமினி அக்காவும் டாக்டர் சாரும் ரகசியமா என்ன பேசுறாங்க? நிச்சயம் மோகனையா ஆபத்துல இருக்காரு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். டாக்டர் சார் அவரை ரூம்குள்ள கொண்டு போறதுக்குள்ள நான் அங்க போயிடுறது நல்லது. சரி, ஓகே. ஏன் ஆலையா அதை பண்ணிடுவா. ஆனா இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்லாம் விழுன்னு பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஜாக்கிரதை, பாத்து. இதோட போதும். இங்க இருந்து பேஷண்ட்டை நான் கூட்டிட்டு போறேன். நீ கிளம்பு. மோகன் ரூமுக்கு வரான். சீக்கிரமா இன்ஜெக்ஷனை போட்டு அவனை திருப்பி அனுப்ப. நான் மண்டபத்தில் வெயிட் பண்றேன். இந்த தடவை எந்த தப்பும் நடக்கக்கூடாது. ஓகே. நான் டோஸை ரெடி பண்ணிட்டேன். நீ இன்ஜெக்ஷனை போட்டுரு. இந்தா. நில்லு. என்னாச்சு? முதல்ல நான் இங்கிருந்து வெளியே போயிடுறேன், அதுக்கப்புறமா போட்டுக்கோ.
அட என்ன டாக்டர், ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு ஆபரேஷன்ஸ் பண்றீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட பயப்படுறீங்க. என்னையா டாக்டர் நீ? நான் உடம்ப கிழிச்சு தொங்க விடுறது உயிரை காப்பாத்துறதுக்காக, அவங்களோட உயிரை பறிக்கிறதுக்காக இல்ல. நான் ஒரு டாக்டர், கொலைகாரன் இல்ல. சரி சரி ஓ. எந்த வேலை கொடுத்தாலும் சொதப்பலா செஞ்சு முடிப்பான். இந்த வேலையாவது கரெக்டா முடிக்கணும். அல்ல பூத வலாட்டி பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்கா முனியும். என் பொண்ணுக்கு அறிவே கிடையாது. இந்த நேரத்துல தான் மில்க் ஷேக் குடிக்கணுமா? அவளுக்கு எங்க தெரிய போகுது? இந்த பேய் பிசாசுக்கு நடுவுல நான் எல்லாம் ஷேக் ஆயிட்டு இருக்கேன். இதுல மோகனைய எந்த ரூம்ல இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ பயத்துல நான் வழி மாறி வந்துட்டேன் போல இருக்கே. நான் அந்த பக்கம் தான் போனோம். பயத்துல நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். முருகா 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 முருகா. அன்னைக்கு எனக்கு என்ன அடி அடிச்ச? இன்னைக்கு உன் கதையை மொத்தமா நான் முடிக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, மோகனைய எந்த ரூம்ல இருக்காருன்னு எனக்கு சுத்தமா தெரியலையே. மோகனையா? ஒரு வழியா சாகிறதுக்கு நீயே வந்துட்டியா? போன முறை தப்பிச்சிட்ட, ஆனா இந்த முறை உன்னால தப்பிக்க முடியாது. இன்னைக்கு உன் கதையை நான் எப்படி அதை முடிச்சிடறேன்? எப்போ உன்னை காப்பாத்த வர்றவன் இப்ப மயக்கத்துல இருக்கான். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அவன் மோகனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டானா இல்ல போடலையா? மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் போய் ராதா எங்க இருக்கான்னு பாருங்களேன். அவளை இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்திட்டேனே தவிர என் மனசு என்னமோ ரொம்ப கவலையாவே இருக்கு. அவளால இது வரைக்கும் மோகனுக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. ஆமா அத்தை, அதை நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். நீங்க தான் அதாவது நான் பார்க்காம வேற யார் போய் பாப்பா? நானே போய் பார்க்கறேன். வர ஆத்திரத்துக்கு உன்ன இன்னும் நீ எவ்வளவு பாவம்
பண்ணலான்னு இருக்க சொல்லு. ஒருத்தருக்கு உன்னால உயிரை கொடுக்க முடியாதுன்னா அந்த உயிரை எடுக்கவும் கூடாது. உன்னை யார் அனுப்புனது? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? இந்நேரத்துக்கு இன்ஜெக்ஷனை போட்டு மோகன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கணுமே. சொல்லு, யார் அனுப்புனாங்க? யாருன்னு சொல்லு. சொல்லு. இந்த ராதா ரொம்ப கேவலமானவ. அவ்வளோ ஈஸியாலாம் என்னையும் மோகனையும் விட்டுட்டு அவ போயிட மாட்டா. என்னோட பிளான் அழிக்கிறதுக்கு என்ன புது பிளான் போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. இந்த ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா அதுல இருந்தது டெட் பாடி கிடையாது, அந்த ராதா தான். ராதாவா?